ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே மார்க்கெட்டில் தான் பூக்கள்லாம் வாங்கிட்டு இருப்பேன். மார்க்கெட் போக முடியாத சுச்சுவேஷன். ஒரு பெரியவங்க கூடையில் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட தான் வாங்கினேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். 20 ருபீஸ்க்கே நிறைய பூ கொடுத்துட்டாங்க. என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற எதனாவது சாமந்தி பூ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா சம்மங்கி பூ தான் எனக்கு கிடைச்சிது. பட் முல்லைப்பூ மல்லிகைப்பூ கட்டுற மாதிரி இந்த பூ வந்து கட்ட முடியாது. அது ஒரு மாதிரி லென்த்தாக இருக்கும் ரொம்ப. அதனால வந்துட்டு சிங்கிளாக வச்சு கட்டிட்டு இருந்தேன். சிங்கிளாக கட்டும்போது லூஸாக வந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, கட்டிட்டே இருக்கும்போது சிங்கிள் வச்சு ஒரு பூ கட்டிடணும். நெக்ஸ்ட் ஃப்ளவர் வைக்கும்போது அதுக்கு முன்னாடி வச்சு பார்த்தீங்களா, அந்த பூவையும் சேர்த்து வச்சு கட்டிடணும். அப்படியே 1 by 1 கட்டும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிற பூவையும் சேர்த்து வச்சு முடி போட்டுங்க. ஆஸ் யூஷுவல் கட்டுறது தான். முன்னாடி இருக்கிற பூவையும் சேர்த்து கட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா சமங்கியோட மாலை வந்து துடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 சைடு ஃப்ளவர் மட்டும் தான் வைக்கணும். ஆப்போசிட் சைடு வைக்கக்கூடாது. ஜஸ்ட் தலைகீழ வச்சு கட்டணும். அந்த பூக்களோட பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரியும் காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் வச்சு கட்டிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா அழகாக வந்துடும் பார்க்கறதுக்கே. அடுத்து ஈவினிங்காக கோவிலுக்கு போயாச்சு. என்ன கோவில் அப்படின்னா விநாயகர் கோவில் தான். அங்கே முருகர், ஐயப்பன், நவகிரகங்கள் எல்லாமே இருக்காங்க. ஈவினிங்காக போயிட்டு விளக்கேற்றிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தேன்.